Hi, this is Kanmani Makeovers YouTube channel. So welcome to my channel. So நான் எங்கே போயிருக்கேன்னா ஒர்க் ரிலேட்டடாக நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன் விச் இஸ் கோவா. ஸோ அதான் வீட்டிலேருந்து நான் பிக்கப் மெஜஸ்டிக்கில் இருந்துச்சு. ஸோ டைரெக்டாக நான் மெஜஸ்டிக் போயிட்டேன். அங்கேருந்து ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணியிருந்தாங்க. என்னோட 2 பேருக்கும் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, கேர்ள்ஸு. ஸோ டின்னர் வீட்டில் சாப்பிடல, அங்கேவே நான் வந்து நூடுல்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து கேபு கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன் நான். இந்த டைமுக்கு பஸ்ஸுக்கு ரொம்ப லேட்டாக தான், அட்லீஸ்ட் 10-15 மினிட்ஸ் எப்போவுமே லேட்டாக போவேன். இந்த டைம் நான் கரெக்ட் டைமுக்கு போயிட்டேன். அப்படியே நூடுல்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு சிங்கிள் பெட் வாங்கிட்டேன் 1 சைடு. ஸோ பீஸ்ஃபுல்லாக பெட்ஷீட்டெல்லாம் போட்டுன்னு ரொம்ப கூலிங்காக, ரொம்ப கோல்டாக வேறு இருந்துச்சு. சும்மா ஃபுல் கவர் பண்ணிக்கிட்டு படுத்தாச்சு. ஸோ படுத்து நல்லா தூக்கம், நல்லா தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மார்னிங் வியூ பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் பர்டிகுலராக வந்து நான் வந்து ரொம்ப நேச்சர் லவ்வர் தான். ஸோ எனக்கு இந்த விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு இந்த நேச்சர்லாம் பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இருந்தால் வந்து இது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் அப்படி சொல்லலாம். பிகாஸ் நம்ம லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே அதிகமாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான திங்ஸ் மொமெண்ட்ஸ் வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் இந்த வேர்ல்டு. பர்சனலாக என் லைஃப்பில் வந்து எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது என்ன என் லைஃப்பில் நடந்துருச்சா அப்படின்றத மாதிரி. ஸோ நான் என்னெல்லாம் ட்ரீம் பண்ணுவேனோ, நான் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைப்பேனோ அதெல்லாம் இப்படின்றதுக்குள்ளே நடந்துடும். அண்ட் ஐம் என்ஜாயிங் மை செல்ஃப். நான் வந்து அதான் நேச்சர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும்ன்றது வந்து இதெல்லாம் தான் என்னோடய லைஃப்பில் வந்து இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஹில் பிளேஸாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக எனக்கு எந்த ஊருன்னு தெரியல, பட் நியர் இந்த மங்களூர், மைசூர் அந்த சைடு தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன்னா என்னன்னு தெரியல. பட் வியூ மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ட்ராவல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி தோணுச்சு. பிகாஸ் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு பிளேஸ்க்கு. எப்படா ரீச் ஆகும் அதுக்கு விட ஜாஸ்தி நினைக்கிறேன். நைட் ஒரு 9-10 o'clock அந்த மாதிரி நாங்கள் பிக்கப் இருந்துச்சு பஸ்ஸு. மார்னிங்கு 10 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்குள்ளே. நான் வந்து ஃபுல்லாகவே ரீச் ஆகிறதுக்கு 12 afternoon ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து இன்னொரு கேப் புக் பண்ணி அங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி அங்கேருந்து டைரெக்டாக வந்து ரூமுக்கு போகல. அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டைரெக்டாக வந்து ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ டைரெக்டாக லஞ்சு சாப்பிட்டு போயிடலான்ட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. அங்கே போய் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ப்ரஷ் கூட பண்ணியிருந்தில்ல, போய் அங்கே ரெஸ்ட் ரூமில் தான் போயிட்டு ப்ரஷ்லாம் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஆயிலி எடுத்துக்காமல் லைட்டாக ஹெல்த்தியராகவே போகலாம். பிகாஸ் நான் கொஞ்சம் டயட்டை கொஞ்சம் அப்பப்போ ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபுட் எடுத்துகிட்டு அங்கே சாப்பிட்டு அங்கேருந்து டைரெக்டாக அகெயின் ரூமுக்கு போயிட்டோம். ரூம் வியூ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நான் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிருந்தோ அதே மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து. ஸோ என்னோட ஆர்டிஸ்ட் வந்து அவங்க 2 பேரும் ஒரு ரூம் எடுத்துட்டாங்க. நான் செப்பரேட்டாக ஒரு ரூம் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் நான் அவங்க கூட எனக்கு அவ்வளோ கனெக்ட் இருந்தில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டுருக்கேன்ல அதனால. ஸோ எனக்குன்ட்டு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. என் ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரூம் உள்ளே போன கூடனே நான் ஃபுல்லு வீடியோ தான், ஃபுல்லு சுற்றி என்னெல்லாம் எங்கே எப்படி இருக்குன்ட்டு சுற்றி வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன். இந்த ரூமோட ஃபுல் ஹால் வீடியோ கூட நான் போடுவேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ, அதை நீங்கள் பாருங்கள். அண்ட் இதில் வராது அதான் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து பீஸ்ஃபுல் அண்ட் லோன்லி இருக்கிறது ரொம்ப விரும்புவேன், ரொம்ப இஷ்டப்படுவேன். அதே மாதிரி எனக்கு அதுவும் கோவாவில் ஒரு சிங்கிளாக இருக்கிற சான்ஸ் கிடச்சிச்சு. அது நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் எப்படி
அலோனாக இருக்கீங்க ரூமில் அண்ட் ஒருத்தங்களே இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் வந்து பீப்புளோட மிங்கிள் ஆகிறத விட நான் ஒண்டியாக இருக்கிறது, ஒண்டியாக ட்ராவல் பண்ணுறது, ஒண்டியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அந்த ஃபீல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஓ மை காட், என்னாலலாம் ஒரு நாள் கூட என்னால் அதுவும் சிங்கிளாக ஒரு ரூமில் தங்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்லை, அது எனக்கு செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. யா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ல, அதான். ஸோ அப்படியே ரூமில் இருந்து எவ்வளோ நேரம் தான் இருக்கிறதுன்ட்டு அப்படியே அந்த எங்களோட லொக்கேஷன்லேருந்து இந்த பாகா பீச் கொஞ்சம் நியர் இருந்துச்சு. நான் போன பிளேஸ் நார்த் சைடு கோவா. ஸோ போகும்போது சைடில் இந்த மாதிரி சேல்ஸ் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஓகே என்ன இருக்கும் அப்படி பார்த்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சீ ஐட்டம்ஸில் கடலில் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேருந்து பண்ணியிருந்த திங்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா இதெல்லாம் வாங்கினா அங்கே மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊரில் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம். அங்கே பார்க்கறதுக்கு வேணால் அங்கே அந்த பிளேஸில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற திங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நான் பார்த்தேன், பட் எனக்கு அவ்வளோ ஒன்றும் எதுவும் வாங்கிக்கல. ஒரு 2 ஐட்டம் தான், ஆங்க்லெட் மட்டும், அப்புறம் இன்னொன்று கைக்கு ப்ரேஸ்லெட் மாற்றி ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, கவுன் அந்த மாதிரி, லாங் ஃப்ராக் அந்த மாதிரி. அண்ட் யா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தேன், பட் எதுவுமே வாங்க முடியல. பிகாஸ் எல்லாமே பெங்களூரில் கிடைக்கிற விஷயந்தான், புதுசாக எதுவும் இல்லை. ட்ரெஸ் எதாவது வாங்கலான்னு பார்த்தா அது இங்கே விட அங்கே டபுள் ரேட் சொல்கிறாங்க. பட் எங்கே பாருங்கள், எல்லா கடையிலையும் உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். அண்ட் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முடியாது. ஃபுல் ஹெவி செக்கப்லலாம் பயங்கரமாக இருக்குது. டைரெக்டாக பாகா பீச்சுக்கு போனோம், அவங்க ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அகெயின் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு டின்னருக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்டு அண்ட் நைட்டு பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கியாச்சு. அண்ட் ரூம்லேருந்து பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூலோட வியூ ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சில் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்னோட வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ நான் ரூமோட ஹால் எல்லா வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்டில் தென் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டாட்டா பபா.